இப்ப லிவிங் டுகெதர் வேற. இப்ப அது விபச்சாரம் தான். அது விபச்சாரத்தை எப்படி செய்யறானா, இப்ப வந்து பர்மிஷனோட செய்யறான். லீகலா விபச்சாரம் செய்யறது பாத்திருக்கீங்களா? ஒரு காலகட்டத்தில் இந்த சரக்கு அடிக்கிறதே பாவமா இருந்துச்சு. அங்கங்க சாராயம் காய்ச்சிட்டு இருப்பான், போலீஸ் போய் என்ன செய்யும், அரெஸ்ட் பண்ணிட்டு இருப்பான். இப்ப அந்த சாராயத்தை லீகல் ஆக்கிட்டான். இன்னைக்கு அங்கங்க கள்ளச்சாராயம் காய்ச்சல் விட்டுட்டு இன்னைக்கு டாஸ்மார்க் அப்படின்னு அரசாங்க பார்னை வச்சு லீகல் படுத்தி என்ன செய்யறான், வித்துக்கிட்டு இருக்கான். கொடுமை இதெல்லாம். லீகல். நல்லா கவனிங்க. ஹார்ன்ஸ் போறது என்னது? தப்பு. ஹார்ன்ஸ் வந்தா என்ன போட்டா என்ன வரும்? புற்றுநோய் வரும். இப்ப என்ன செஞ்சா தெரியுமா? ஹார்ன்ஸ் நீ விக்கிறதா, நாங்க அரசாங்கம் நாங்க தடை பண்ண மாட்டோம், ஆனா நீ என்ன செய்ய, இந்த பாக்கெட் மேல இதை சாப்பிட்டா புற்றுநோய் வரணும் ஒரு படத்தை மட்டும் போட்டுட்டு வித்துக்கும். சிகரெட் அடிக்கிறது தப்பு தான், சிகரெட் அடிச்சா புற்றுநோய் வரும், ஆனா நாங்க அரசாங்கம் நாங்க என்ன செய்யணும் தெரியுமா, அந்த சிகரெட் டப்பா மேல இதை சாப்பிட்டா புற்றுநோய் வரணும், ஒரு உதட்டுல ஒரு புண்ணு வந்த மாதிரி ஒரு பின்பத்தை அதுல ஒரு போட்டோ ஒன்று போட்டு விட்டு என்ன செஞ்சலாம். நீங்க பாவத்தை லீகல் படுத்தி என்ன செய்யறான். விபச்சாரம் பண்ண பாவம், ஆனா பெண்ணை கட்டாயப்படுத்துறது தப்பு. அதே அந்த பெண்ணு விரும்பினா என்ன செய்யலாம், தாராளமா போய் என்ன செய்யலாம், தப்பு கிடையாது, அது லீகல். அங்கங்கே வந்து இந்த ரெட் லைட் ஏரியாவை வச்சு என்ன செஞ்சிட்டான், பாவத்தை லீகல் படுத்தி வச்சிருக்கான். நிறைய சில நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெட் லைட் ஏரியா வந்து அரசாங்கமே அது வந்து பர்மிஷன் கொடுத்து வச்சிருக்கும். ஓகே நடத்திக்கங்க அப்படின்ட்டு. அதுல எவ்வளவு நோய் பரவுது, எவ்வளவு குடும்ப பிரச்சனைகள் வருது, அதனால எத்தனை பெண்கள் சீரழிக்கப்படுறாங்க. கேட்டா நாங்கள் பெண்களை பாதுகாக்கிறோம். ஏன்னா அப்படி ஒரு ரெட் லைட் ஏரியா இருந்துச்சுன்னா ஆண்கள் பெண்களை பலாத்காரம் என்ன செய்ய மாட்டானா. அடேங்கப்பா, கண்டுபிடிக்கிறத பாருங்களேன். பெண்கள் ஏன் சின்ன சின்ன பெண்களையும் பண்றான், அவனுக்குள்ள இது வந்து இயற்கையாவே இருக்குது, அவன் கட்டுப்படுத்த முடியாம செய்யறான். அப்ப நமக்குன்னு இதுக்கு ஒரு ஏரியா செஞ்சு கொடுத்துட்டோம்னா, அங்க போய் இருந்துட்டோம்னா இவன் இதை செய்ய மாட்டான். அதுக்காக ரெட் லைட் ஏரியா முக்கியம் என்று பேசுகிற சில தற்கூறிகள் இருக்கிறது. அவங்க எல்லாம் முற்போக்குவாதிகள், நம்மளை பார்த்து பிற்போக்குவாதிகள் பேசுவான். நல்லா கவனிங்க. ரெட் லைட் ஏரியாவில் அங்க இருக்கிற பெண்கள்லாம் யாரு? ரெட் லைட் ஏரியாவில் யார் இருக்கிறா? யோசிச்சு பாருங்க. அங்க கொண்டு போய் சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் சேர்த்து விடுறாங்க, கடத்திட்டு போய். எத்தனை பெண்களை கடத்தி கொண்டு போய் சேர்க்கிறான் தெரியுமா அந்த இடத்துல? இவன் பெண்களை பாதுகாக்கிறான். இப்படி பாதுகாக்க ரெட் லைட் ஏரியா வச்சு பெண்களை பாதுகாக்கிறான். எப்படி பாதுகாக்கப்படும்? எத்தனை பெண்களை கடத்தி கொண்டு போய் அங்க விற்கிறான், என்னென்ன அநியாயங்கள் செஞ்சுட்டு இருக்கிறான். பாவத்தை லீகல் படுத்துகிற ஒரு சமூகமாக இன்னைக்கு சமூகம் மாறிவிட்டது. இதுவும் பெரிய கொடுமையாக இருக்கிறது, பெரிய தீங்காக இருக்கிறது.